சரி, அடுத்த அட்டவணை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ். ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ லாங்குவேஜஸ் recognized by இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகேவா? அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலுவலக மொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அலுவலக மொழிகள் அதை பற்றி படிக்கக்கூடியது தான் 8வது அட்டவணை. இந்த மொழிகளுமே ஆரம்பத்தில் எத்தனை இருந்துச்சு அப்படின்னா 14. அதாவது அரசியலமைப்பின் உருவாக்கத்தின் போது இருந்த மொழிகள் எத்தனை அப்படின்னா 14. தற்பொழுது எத்தனை மொழிகள் அப்படின்னா 22 மொழிகள். கரெக்டாக? இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொன்னால் 22 மொழிகள் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கலாமா? சரி, இதில் ஆரம்பத்தில் இருந்த அந்த 14 மொழிகள் என்னென்ன, அதுக்கு ஒரே ஷார்ட்கட் சொல்லித்தரேன், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபிஜி ஏபிஜி ஹெச் எம் ஸ்கொயர் கே ஸ்கொயர். ஏபிஜி ஹெச் எம் ஸ்கொயர் கே ஸ்கொயர் ஓபிஎஸ் டிடிவி. ஓபிஎஸ் டிடிவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஏபிஜி ஹெச் எம் ஸ்கொயர் கே ஸ்கொயர் ஓபிஎஸ் டிடிவி. ஏ அஸ்ஸாமி பெங்காலி குஜராத்தி. அஸ்ஸாமி பெங்காலி குஜராத்தி. ஹெச் ஹிந்தி. எம் மராத்தி மலையாளம். ஸ்கொயர்னு படிக்கிறோம்ல, அப்போ 2 எம், ஒன்று மராத்தி இன்னொன்று மலையாளம். கே காஷ்மீரி கன்னடா. காஷ்மீரி கன்னடா. ஓ ஒடியா பஞ்சாபி சான்ஸ்கிரிட். ஞாபகம், ஒடியா பஞ்சாபி சான்ஸ்கிரிட். டிடிவி தமிழ் தெலுங்கு. இந்த வி மட்டும் யூ அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா அது வந்துடும் உருது. ஓகேவா? அசாமி பெங்காலி குஜராத்தி ஹிந்தி மராத்தி மலையாளம் கன்னடா காஷ்மீரி ஒடியா பஞ்சாபி சான்ஸ்கிரிட் தமிழ் தெலுங்கு உருது. இதுதான் ஆரம்பத்தில் இருந்திருக்கக்கூடிய அந்த 14 மொழிகள். ஓகேவா? அதற்கடுத்து 15வது மொழியாக தான் என்ன சேர்க்குறாங்க? சிந்தி. ஓகேவா? 15வது மொழியாக தான் சிந்தி சேர்க்குறாங்க. எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னா 21வது சட்ட திருத்தம் 1967. ஞாபகமா? 21st Amendment Act 1967 Sindhi was added in 15th language. ஓகேவா? அதற்கு ஒப்புதல் அளித்த குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் ஒரு வேளை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாகிர் உசேன். ஓகேவா? சிந்தி மொழியை அலுவலக மொழியாக அங்கீகரித்து ஒப்புதல் அளித்த குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா ஜாகிர் உசேன். ஞாபகமா? அதுக்கடுத்து 16, 17, 18 3 லாங்குவேஜ் வருமா? என்னென்னது? கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. இதில் இந்த மணிப்பூரி லாங்குவேஜுக்கு இன்னொரு பேர் இருக்கும், இதை மறக்காமல் படிச்சுக்கோங்க. மேட்டாய் அப்படிம்பா. ஓகேவா? ஒருவேளை மணிப்பூரிக்கு பதில் ஆப்ஷனில் இதை கொடுத்து கேட்கலாம். ரைட்டா? மீட்டாய். இதெல்லாம் புது புக்கில் இருக்கக்கூடியது, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. இது எல்லாமே எத்தனை சேர்க்குறாங்க? 71வது சட்ட திருத்தம் 1992. அப்பொழுதைய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா சங்கர் தயாள் சர்மா. அவர் தான் இதற்கு ஒப்புதல் அளித்து கொடுத்துருப்பார். ஞாபகம் சொல்லலாமா? ரைட். அப்போ 15வது மொழியாக சிந்தி மொழி 21வது சட்ட திருத்தம் 1967 சேர்க்குறாங்க. அதுக்கு 16, 17, 18 கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. மணிப்பூரிக்கு இன்னொரு பேர் மெய்த்தி. 71வது சட்ட திருத்தம் 1992 சேர்க்குறாங்க. ரைட். அதுக்கடுத்து 19, 20, 21, 22 ஒரு 4 லாங்குவேஜ் சேர்க்குறாங்களா? ஓகேவா? போடோ, டோங்ரி, மைதிலி, சாந்தலி. போடோ, டோங்ரி, மைதிலி, சாந்தலி. இந்த 4 லாங்குவேஜ் சேர்க்குறாங்க. இது எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னா 92வது சட்ட திருத்தம். ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரும். ஞாபகம் 71, 21 ஆட் பண்ணால் 92வது சட்ட திருத்தம் 2003. அப்பொழுதைய குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர்
ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான் இந்த 4 மொழிகளுக்கும் அலுவலக மொழிகளுக்கான அந்தஸ்தை கொடுத்துருப்பார். ஞாபகம் வச்சுக்கலாமா? சரி, இதை தாண்டி இதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, உத்தரகாண்ட் மாநிலம் இருக்கு இல்லையா, ஓகேவா? உத்தரகாண்ட் மாநிலம் இருக்கு இல்லையா, அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் அலுவலக மொழி என்னன்னா சமஸ்கிருதம். ஓகேவா? இந்தியாவில் சமஸ்கிருதத்தை அலுவலக மொழியாக கொண்ட ஒரே மாநிலம் எது அப்படின்னா உத்தரகாண்ட். அதற்கடுத்து நாகாலாந்து இருக்கு இல்லையா, நாகாலாந்து மாநிலத்தோட அலுவலக மொழி என்னன்னா ஆங்கிலம். ஓகேவா? அங்கே அஃபிஷியல் லாங்குவேஜே என்ன சார்னா இங்கிலீஷ் தான். அதற்கடுத்து 2 அலுவலக மொழிகள் கொண்டது. ஒன்று கோவா. ஓகேவா? கோவா அங்கே 2, ஒன்று கொங்கணி, இன்னொன்று மணிப்பூரி, மராத்தி. 2 அலுவலக மொழிகள் கொண்ட மாநிலம் ஒன்று கோவா. அங்கே பேசக்கூடிய 2 மொழிகள் என்னென்னா கொங்கணியும் மராத்தியும். அதுக்கடுத்து தெலுங்கானா. தெலுங்கானாவில் பேசக்கூடிய 2 மொழிகள், ஒன்று தெலுங்கு, 2வது உருது. இது கேட்டால் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், மறக்காம ஞாபகம் உருது. அதை தாண்டி ஜம்மு காஷ்மீர், அங்கே அஃபிஷியல் லாங்குவேஜ் உருது தான். ஞாபகமா? இது 3 டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். என்னது? இந்தியாவில் சமஸ்கிருதத்தை அலுவலக மொழியாக கொண்ட ஒரே மாநிலம் உத்தரகாண்ட், ஆங்கிலத்தை அலுவலக மொழியாக கொண்ட மாநிலம் நாகாலாந்து, 2 அலுவலக மொழிகள் கொண்ட மாநிலம் கோவா. முன்னாடி கோவா இருந்துச்சு, இப்போ கோவாவோடு சேர்த்து தெலுங்கானாவும் வந்துடும். அங்கே தெலுங்கு உருது 2மே அலுவலக மொழியாக இருக்கும். உருது மொழியை அலுவலக மொழியாக கொண்டது காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர். ஓகேங்களா? அதை தாண்டி இந்த சட்ட திருத்தத்திலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். 21வது சட்ட திருத்தம், 71வது சட்ட திருத்தம், 92வது சட்ட திருத்தம் படிக்கிறோம் இல்லையா, இதில் 96வது சட்ட திருத்தம் 2011. ஓகேவா? 96th Amendment Act 2011 ஒன்று படிச்சிருப்போம். அதுதான் ஒரியா அப்படிங்கிற மொழி. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரியா அப்படிங்கிற பேர் என்னவா மாறுச்சு? ஒடியாவாக மாறுச்சு. ஓகேவா? ரைட். அது 96th Amendment Act, அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 97th தான் கோஆப்ரேட்டிவ், 98 எம்பவர் டு கவர்னர் ஆஃப் கர்நாடகா டு இம்ப்ரூவ்மெண்ட் ஹைதராபாத் கர்நாடகா ரீஜன் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, சரி, இதை ஞாபகம் வச்சுக்கலாமா? இதை தாண்டி வேற முக்கியமான பாயிண்ட், இந்த மொழிகளில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மொழிகள் ஆணையம். ஓகேவா? மொழிகள் ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் 4 பாயிண்ட் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று, அலுவலக மொழிகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1955. ஓகேவா? அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1955 அட் த சேர்மன் ஆஃப் பிஜி கேஹர். அலுவலக மொழிகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1955. அதோடைய தலைவராக இருந்தது யார் அப்படின்னா, அந்த ஆணையத்துக்கு தலைவராக இருந்தது பிஜி கேஹர். அலுவலக மொழிகள் சட்டம் 1963, அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1963 அண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ரூல்ஸ் 1967. அலுவலக மொழிகள் விதிகள் 1967. இந்த 4 பாயிண்ட் சும்மா ஒரு ஓரமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகமா? அலுவலக மொழிகள் ஆணையம் 1955, ஆணையத்தின் தலைவர் பிஜி கேஹர். அலுவலக மொழிகள் சட்டம் 1963, அலுவலக மொழிகள் விதிகள் 1967. கிளியரா? ரைட். இதை தாண்டி இந்தியாவில் நேஷனல் லாங்குவேஜ், ஓகேவா? நேஷனல் லாங்குவேஜ் இன் இந்தியா எது அப்படின்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. ஓகேவா? தேர் இஸ் நோ லாங்குவேஜ் ஆஸ் அ நேஷனல் லாங்குவேஜ் வாஸ் ரெகக்னைஸ்ட் பை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த ஒரு மொழியும் இந்தியாவின் தேசிய மொழியாக அங்கீகரிக்கப்படவில்லை. ஞாபகமா? அப்போ இந்தியாவின் தேசிய மொழி எது அப்படின்னா எதுவுமே கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த மொழியை பற்றியுமே தேசிய மொழி அப்படின்னு சொல்ல கிடையாது. ரைட்டா? அதற்கடுத்து அஃபிஷியல் லாங்குவேஜ், இது வேணா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன சார் அப்படின்னா ஆர்டிகல் 343 அதில் 1, ஆர்டிகல் 343 கிளாஸ் 1 படி இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜாக ஹிந்தி நீடிக்கும். ஓகேவா? அஃபிஷியல் கனெக்டிவிட்டி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும். அலுவலக இணைப்பு மொழி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அலுவலக இணைப்பு மொழியாக ஆங்கிலம் தொடரும், அலுவலக மொழியாக ஹிந்தி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது. அஃபிஷியல் லாங்குவேஜ் 343 கிளாஸ் 1 படி ஹிந்தியை தான் சொல்கிறாங்க. அதை தாண்டி கிளாசிக்கல் லாங்குவேஜ்,
ஓகே, செம்மொழிகள் அப்படின்னு இந்தியாவில் எத்தனை மொழிகள் சொல்கிறோம்னா 6 மொழிகள் சொல்கிறோம். சரியா? 2004 தமிழ், 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கு கன்னடம், 2013 மலையாளம், 2014 ஒடியா. இந்த 6 மொழிகளுக்கு தான் செம்மொழிகள் அப்படிங்கிற அந்தஸ்து கொடுத்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி மொழிகள் பற்றி படிக்கக்கூடியதான் இந்திய அரசியலமைப்போட 8வது அட்டவணை, லாங்குவேஜஸ் ரெகக்னைஸ்ட் பை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. சரிங்களா? அதற்கடுத்து 9வது அட்டவணை. இந்த 9வது அட்டவணையிலிருந்து தான் முக்கியமான கண்டென்ட்டே வரும். ஞாபகமா, இதுவரை பார்த்திருக்கக்கூடிய 8 அட்டவணைகளும் ஏற்கனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உருவாக்கத்தின் போதே இருந்தது. இதற்கு பிறகு சேர்க்கப்பட்டதெல்லாம் இந்த அட்டவணைகள் தான், கடைசி இருக்கக்கூடிய ஒரு 4 அட்டவணைகள். ரைட்? அப்போ 9வது அட்டவணை அப்படிங்கிறது என்ன சொல்லும்? ஓகேங்களா? இந்த அட்டவணைக்கு என்று தனியாக பெயர்லாம் எதுவும் கிடையாது, ஒரு பொது பெயர் தான். என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்ற தலையீட்டில் இருந்து பாதுகாக்க இந்த 9வது அட்டவணையை ஏற்றுறாங்க. ஓகே, ப்ரொடெக்ட் சம் லாஸ் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிமன்ற தலையீட்டிலிருந்து சில சட்டங்களை பாதுகாக்க. சரி, எதுக்காக சார் நீதிமன்ற தலையீட்டிலிருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா, அரசியலமைப்பின் 13வது விதி நல் வாய்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஒரு சட்டம் செல்லும் செல்லாது என்று நீதிமன்றம் ஆராய்ந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி தான் 13வது விதி சொல்லும். அப்படி நீதிமன்ற தலையீட்டிலிருந்து ஒரு சில விஷயங்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த 9வது அட்டவணை. முக்கியமாக இதுதான் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டே 1951 வரும். ஓகேவா? முதலாவது சட்ட திருத்தம் 1951 படி 9வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. இந்த அட்டவணை வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது யார் அப்படின்னா நேரு. சரிங்களா? ஆரம்பத்தில் இந்த அட்டவணையில் மொத்தம் 13 சட்டங்கள் இருந்துச்சு. ஆரம்பத்தில் 13 சட்டங்கள் இருந்துச்சு. ஆனால் தற்பொழுது 284 சட்டங்கள் இருக்கு இந்த 9வது அட்டவணையில். ஓகே, இதை கூட கேள்வி கேட்பான். 9வது அட்டவணையில் மொத்தம் எத்தனை சட்டங்கள் இருக்குது அப்படின்னா, அட் ப்ரெசென்ட் 284 ஆக்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு சில ஆக்ட் சொல்லலாம்னா, முதல் பாயிண்ட் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? 1958 ஸ்பெஷல் ஆர்ம்டு போலீஸ் ஆக்ட். இது 9வது அட்டவணையில் தான் இருக்கும். ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் திஸ் ஆக்ட் இஸ் கால்ட் அஸ் பிளாக் ஆக்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. ஓகேவா? சுதந்திர இந்தியாவின் கருப்பு சட்டம் என்று வர்ணிக்கப்படக்கூடியது 1958 சிறப்பு ஆயுத காவல் படை சட்டம். ஓகேவா? நம்ம பிளாக் ஆக்ட்னு படிப்போம், கருப்பு சட்டம் இதுலேயே கிளியராக படிச்சுக்கிறோம். ஞாபகமா, பிளாக் ஆக்ட்னு படிப்போம். ஒன்று பிரிட்டிஷ் இந்தியா, இதுலேயே 2ஆக பிரிஞ்சிடும். ஒன்று பிரிட்டிஷ் இந்தியா, 2வது இண்டிபெண்டன்ட் இந்தியா. ஓகேவா? அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவின் கருப்பு சட்டம் அப்படின்னா தான் 1919 ரவுலட் சட்டத்தை சொல்லுவோம். அதுவே சுதந்திர இந்தியாவின் கருப்பு சட்டம் அப்படின்னா 1958 சிறப்பு ஆயுத காவல் படை சட்டம். சரிங்களா? அதற்கடுத்து 2வது 1961 லேண்ட் சீலிங் ஆக்ட், நில உச்சவரம்பு சட்டம் 1961. அதுவும் 9வது அட்டவணையில் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த சட்டத்தின்படி தான் அதிகப்படியாக நிலம் வைத்திருக்கக்கூடிய நபர்களிடமிருந்து வாங்கி அரசாங்கம் அதை நிலம் இல்லாத ஏழை விவசாயிகளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதிகப்படியாக ஒரு குடும்பத்துக்கு 5 நபர்கள் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு 15 ஏக்கர் நிலம் தான் இருக்கணும். அதுக்கு மேலே நபர்கள் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 30 ஏக்கர் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் ஒன்று, ஒரு ஆக்ட் ஒன்று போட்டு மீதி இருக்கக்கூடிய லேண்ட் எல்லாமே கவர்மெண்ட் எடுத்து நிலமில்லாத ஏழை விவசாயிகளுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? அதற்கடுத்து 3வது 1994 வந்த தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட். இதுதான் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட், தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் 1994. இதுவும் 9வது அட்டவணையில் தான் இருக்கும். அப்போ தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் தான் என்னென்னா, தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம் கொடுக்குறாங்க? 69%. ஓகேவா? இந்தியாவிலேயே அதிகப்படியாக இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தான், 69%. வேறு யாருமே 69% கொடுக்கறதே கிடையாது. ஞாபகமா என்ன சார் நடக்குதுன்னா, 1993 இந்திர சஹானி அப்படின்னு ஒரு கேஸ்.
இந்திர சஹானி வெர்சஸ் இந்தியன் யூனியன். ஓகேவா? 1993 இந்திர சஹானி வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு நடக்கும். இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லும் அப்படின்னா, மாநிலங்களுடைய இடஒதுக்கீடு 50% மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லும். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு சொல்லும். ஓகேவா? ஸ்டேட்ஸ் ரிசர்வேஷன் should not exceed 50%, 50% மிகாமல் இருக்க வேண்டும் என்று 1993 இந்திரா சஹானி வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம 1994 தான் இடஒதுக்கீடு சட்டமே இயற்றுறோம். ஆனால் நம்ம எத்தனை கொடுத்துருக்கோம்? 69% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். ஞாபகம் வச்சுலாமா? அப்போ என்ன சார்னா, சென்னை சட்டமன்றத்தில் அந்த சட்டத்தை இயற்றியவுடன் அப்போதைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அந்த சட்டத்தை இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் போய் சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இன்றைய வகுப்பில் 1976 42வது சட்ட திருத்தம் குறித்து ஒரு குறிப்பு வரைகன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததுல இந்த ஒரு ஏரியாவில் கேள்வி கேட்கலாம். என்னது? மினி கான்ஸ்டியூஷன் பற்றி குறிப்பு வரைகன்னு கேட்கலாம். அதை தாண்டி 2வது இந்த ஏரியாவில் கேட்கலாம். ஓகேவா? 9th ஷெட்யூலோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். 9வது அட்டவணையின் சிறப்புகள் குறித்து விவரி, இல்லைனா 9வது அட்டவணையின் முக்கியத்துவம் குறித்து விவரி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். ஓகே, அப்போ 9வது அட்டவணை எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, டு ப்ரொடெக்ட் சம் லாஸ் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம், நில சீர்திருத்தம் போன்ற 284 சட்டங்கள் இதில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில சட்டங்கள் தான் இது. அதில் தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் தமிழ்நாடு கிவ்ஸ் மோர் ரிசர்வேஷன் ஃபார் அதர் ஸ்டேட்ஸ் கம்பேர் வித் அதர் ஸ்டேட்ஸ். ஞாபகம் வச்சுலாமா? ரைட். 1993 என்ன கேஸு? இந்திரா சஹானி கேஸ் வெர்சஸ் இந்தியன் யூனியன். அதில் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டேட்ஸ் ரிசர்வேஷன் ஷுட் நாட் எக்ஸீட் 50% அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அதற்கு அடுத்த வருஷம் தான் போடுறோம், 69% போடுறோம். அப்பொழுதைய சிஎம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹானரபிள் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சட்டத்தை போட்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி ஒப்புதல் வாங்கி நேரடியாக 9th ஷெட்யூலில் கொண்டு போய் வச்சுருவாங்க. இப்போ வரைக்குமே 69 யாருமே கை வைக்க முடியாத காரணம் அது ஒன்று தான், 9th ஷெட்யூலில் இருக்கும். அப்போ தட்ஸ் த பவர் ஆஃப் 9th ஷெட்யூல். அதனால தான் 9th ஷெட்யூலை பற்றி ஒரு முக்கியமான கேள்வி கேட்கலாம், ஆர்டிக்கலே கேட்கலாம். மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயின்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 9th ஷெட்யூல். பிகாஸ் ரிப்பீட்டடாக 2-3 டைம் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஒரே கேள்வியை கேட்க மாட்டாங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின் போது ஒரே கேள்வியை கேட்க மாட்டாங்க. 9வது அட்டவணையின் சிறப்புகள் விவரி ஒரு கேள்வி வரும், 9வது அட்டவணையின் முக்கியத்துவம் விவரின்னு ஒரு கேள்வி வரும், 9வது அட்டவணை இடம்பெற்ற சரத்துகள் குறித்து விவரின்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பட் 9th ஷெட்யூல்னு பர்டிகுலராக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஞாபகம் சொல்லாமா? அப்போது இதுதான் 9வது அட்டவணை. கிளியரா? அடுத்து பார்க்கலாமா? 10வது அட்டவணை, ஆன்டி டிஃபெக்ஷன் லா. கட்சித்தாவல் தடை சட்டம். ஓகேவா? இதை எப்போ சார் சேர்க்குறாங்க அப்படின்னா, 52வது சட்ட திருத்தம் 1985 உள்ள சேர்க்குறாங்க. ஓகே, 52nd Amendment Act 1985 ஆன்டி டிஃபெக்ஷன் லா வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 10th ஷெட்யூல், 10வது அட்டவணையில் உள்ள சேர்க்குறாங்க. ரைட்டா? சரிங்க சார், அது என்ன சார் கட்சி தாவல் அப்படின்னா, ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவறது. ஓகேவா? ஒரு கட்சியில் நின்று ஜெயிச்சு வெற்றி பெற்ற பிறகு வேறொரு கட்சிக்கு தாவுதல். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? கட்சி தாவுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது பார்க்கலாமா? முக்கியமான முதல் பாயிண்ட்டு, this anti-defection law is applicable only for present MLAs or MPs. ரைட்டா? தற்பொழுது எம்எல்ஏவாகவோ அல்லது எம்பியாகவோ இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வெற்றி பெற்ற கட்சியை விட்டு வேறொரு கட்சியில் இணையும் பொழுது அவரது பதவி இழக்கப்படும், தகுதி இழக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? லாஸ் ஆஃப் மெம்பர்ஷிப். ரைட்டா? ஸோ முதல் பாயிண்ட், தற்பொழுது இருக்கக்கூடிய இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் எக்ஸ் எம்எல்ஏஸ் ஆர் எக்ஸ் எம்பிஸ். ஞாபகம் சொல்லாமா? அப்போது எம்எல்ஏ அப்படின்னு சொல்லும்போது 191வது சட்ட திருத்தத்தின் 2வது பிரிவு சொல்லும். எம்பி அப்படின்னு சொல்லும்போது 102வது சட்டத்தின் 2வது பிரிவு சொல்லும். ஸோ இதெல்லாம் அவங்களுடைய அந்த கட்சி தாவுதல் பற்றி தடை சட்டத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? அதை தாண்டி இஃப் ஓட் அகெயின்ஸ்ட், இஃப் பிரசன்ட் எம்எல்ஏ ஆர் எம்பி ஓட் அகெயின்ஸ்ட் விப், his membership will be lapsed அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட்டா? விப் அப்படின்னா என்னன்னா, கட்சி கொறடா. ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த வெற்றி பெற்றவர்களில் ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருப்பார், கட்சி கொறடா அப்படின்னு ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருப்பார். அந்த கொறடாவின் உத்தரவை மீறி
வாக்களிக்கும் பொழுது, அவை நடவடிக்கைகளில் வாக்களிக்கும் பொழுது அவரது பதவி காலியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பதவி இழக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? மூணாவது முக்கியமான பாயிண்ட், இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ ஆர் எம்பி. ஓகேவா? சுயேட்சைகளுக்கு இந்த கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்துமானா பொருந்தாது. அதே போல எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பிக்கும் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது பொருந்தாது. ஞாபகம் சொல்லாமா? நாலாவது பாயிண்ட், ஒரு கட்சியே ஒருத்தர் வெளியில் அனுப்பிச்சிச்சு, நீ இந்த கட்சியில் இருக்காத, நீ வேற கட்சிக்கு போயிரு அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏவோ அல்லது எம்பியோ ஒரு கட்சியை வெளியில் அனுப்புனா அவர் போய் சேர்ந்துக்கலாம். அப்போ அவருடைய பதவி காலியாகாது. அதே போல 2/3 members joined in other party, then his membership also will not lose அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? 3/2 உறுப்பினர்கள் கூட்டாக வேறொரு கட்சிக்கு தாவும் போது அவர்களின் பதவி காலியாகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, தற்பொழுது எம்எல்ஏவாகவோ அல்லது எம்பியாகவோ இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வெற்றி பெற்ற ஒரு கட்சியிலிருந்து வேறொரு கட்சிக்கு தாவும் பொழுது அவரது பதவி காலியாகும். அதே போல் கட்சி கொறடாவின் உத்தரவை மீறி வாக்களிக்கும் பொழுது அவரது பதவி காலியாகும். சுயேட்சைகளுக்கு இது பொருந்தாது. அதை தாண்டி நாலாவது முக்கியமான பாயிண்ட் ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 3/2 உறுப்பினர்கள் கூட்டாக போய் மாறும்போது மாறாது, அவங்களோட பதவி காலியாகுது. கட்சியே ஒருத்தரை வெளியே அனுப்பி அவர் வேற ஒரு கட்சியில் போய் சேர்ந்தாலும் அது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் வராது. ஓகேவா? இதில் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு பார்க்கும்போது 1985 சார். ரைட்? ஆன்டி டிஃபெக்ஷன் லா எந்த வருஷம் அப்படின்னா 1985. இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை திருத்தினது ஒரு டைம் திருத்திருப்பாங்க. எப்போ சார்னா 2003. ஓகேவா? ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை திருத்தினது எப்போ சார் அப்படின்னா 2003 திருத்திருப்பாங்க. மறக்காம ஞாபகம். ஸோ 2003 தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் should not exceed 15% அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஞாபகமா? அதாவது மொத்த உறுப்பினர்களில் அமைச்சர்களின் எண்ணிக்கை 15% மிக கூடாது, தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க 2003. கிளியரா? சரி, அப்போ கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறத பற்றி இதுதான். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த கட்சி தாவல் தடை சட்டம் முத கொண்டு வந்தது 1989 ஜம்மு காஷ்மீரில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதற்கடுத்து 11 பஞ்சாயத்து ராஜ். ஓகேவா? 11வது என்ன சார்? பஞ்சாயத்து ராஜ். இது 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 உள்ள சேர்க்குறாங்க. 11வது. ஓகே, இந்த பஞ்சாயத்து ராஜ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். அதை நம்ம பஞ்சாயத்து ராஜ்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின், அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரைட்? இப்போதைக்கு பஞ்சாயத்து ராஜ் பற்றி மட்டும் ஞாபகம். ஓகேவா? அப்போது இந்த பஞ்சாயத்து ராஜ் பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி என்ன சார் அப்படின்னா, 1952 கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று கொண்டு வருவாங்க. ஓகேவா? கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சமுதாய வளர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க. அதே போல் 1953 நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் ப்ரோக்ராம், தேசிய அபிவிருத்தி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேவா? 52 கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், 53 நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த இரண்டு திட்டங்களையும் மறு ஆய்வு செய்வதற்காக, ரைட்டா, இந்த இரண்டு திட்டங்களையும் சிடிபியும் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் ப்ரோக்ராமையும் மறு ஆய்வு செய்வதற்காக 19/1/1957, ஓகேவா, 19/1/1957 பல்வந்தராய் மேத்தா தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க சார். ஓகே, பல்வந்தராய் மேத்தா தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு 19/11/1957 தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும். அந்த அறிக்கையில் தான் பஞ்சாயத்து அப்படிங்கிற அமைப்பையே ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுவும் சாதாரணமாக கிடையாது, 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை ஏற்படுத்தணும் அப்படின்னு பரிந்துரைத்திருப்பாங்க. ஞாபகத்திலமா என்னென்ன சார் அந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து அப்படின்னா, கிராம ஊராட்சி, ஓகே, அதுக்கடுத்து ஊராட்சி ஒன்றியம், அதுக்கடுத்து மாவட்ட ஊராட்சி, ரைட்டா.
ஸோ இதில் ஒரு முக்கியமான மெயின்ஸ் கொஸ்டின் என்ன சொன்னால் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் பல்வந்த் ராய் மேத்தாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க, மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3 அடுக்கு ஊராட்சி இதுதான். ஒன்று கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. அப்போது கிராம ஊராட்சி அப்படின்னு சொல்லும்போது கிராம பஞ்சாயத்து அதுதான். ஓகே, இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, கிராம பஞ்சாயத்து இது பஞ்சாயத்து யூனியன். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஜில்லா பரிஷத் அப்படிமா, ஜில்லா பரிஷத். அப்போ இந்த கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிற போது அங்க 500 நபர்கள், அந்த 500 நபர்களுக்கு ஒரு உறுப்பினர். அதுக்கடுத்து இங்க ஊராட்சி ஒன்றியம் அப்படிங்கிற போது 5000 நபர்கள், மாவட்ட ஊராட்சியில் 50,000 நபர்கள், அவங்களுக்கு ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி 3 அடுக்கு முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஞாபகம் சொல்லலாமா? இதில் முக்கியமான பாயிண்ட், ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது என்னென்ன சார் அப்படின்னா, இந்த கிராம ஊராட்சி இருக்கு இல்லையா, இந்த கிராம ஊராட்சியில் 2 பாயிண்ட் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, இதுதான் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் முதலாவது மற்றும் தலையாய அலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட்டா, கேள்வி இதுதான் ப்ரிலிம்ஸில், மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் முதலாவது மற்றும் தலையாய அலகு எது அப்படின்னு சொன்னால் கிராம ஊராட்சி. சரிங்களா? அதற்கடுத்து 2வது, இந்த கிராம ஊராட்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த உறுப்பினர்கள் மட்டும்தான் நேரடி தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படுவார்கள் மக்களால் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பாயிண்ட். ரைட்டா, முதல் பாயிண்ட், பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் முதலாவது மற்றும் தலையாய அலகு கிராம ஊராட்சி. அந்த கிராம ஊராட்சியோட உறுப்பினர்கள் தான் நேரடி தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படுவார்கள். இவங்க 2 பேரும் மறைமுக தேர்தல் மூலமாக தான் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்கும்போது கிளியராக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கேட்ட கொஸ்டினை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டினை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாமா? மாவட்ட ஊராட்சியில் 3 கேள்வி கேட்டிருப்பாங்க சார். ஓகேவா, மாவட்ட ஊராட்சிக்கு 3 கேள்வி கேட்டிருப்பான். என்னென்னா, முதல் கேள்வி, இந்த மாவட்ட ஊராட்சியோட தலைவராக யார் செயல்படுவார்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஓகேவா, மாவட்ட ஊராட்சியோட தலைவராக யார் செயல்படுவார் அப்படின்னா மாவட்ட கலெக்டரு. அதுக்கடுத்து இந்த மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்களுக்கான வயது 21 வயது தகுதி. ஓகேவா, அப்போ மிக குறைந்த வயது தகுதியில் தேர்தலில் ஓட்டு போடக்கூடியவங்க அப்படின்னா இந்த மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள்லாம், தேர்தலில் நிற்கக்கூடியவர்கள். 3வது, இவங்க தான் மாவட்ட அளவிலான சாலைகளுக்கு பொறுப்பு. ஞாபகம் இல்லாமா? இந்த மாவட்ட ஊராட்சி பற்றி 3 பாயிண்ட் மறக்காம ஞாபகம். 1, மாவட்ட ஊராட்சியின் தலைவராக கலெக்டர் செயல்படுவார். மாவட்ட ஊராட்சி உறுப்பினருக்கான வயது வரம்பு 21. இவங்க தான் மாவட்ட சாலைகளுக்கு பொறுப்பு. ஓகே, ஸோ அப்போ இவங்கெல்லாம் மறைமுக தேர்தல் மூலமாகவும் கிராம ஊராட்சி கொண்டு நேரடி தேர்தல் மூலமாகவும் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதில் ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன சொன்னால், அனைத்து வளர்ச்சி மற்றும் திட்டப்பணிகள் அனைத்தையும் இந்த 3 அடுக்குகளிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள், அதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் அப்படின்னு பல்வந்த் ராய் மேத்தாஸ் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. கிளியரா? சரி, அப்போது இதன் அடிப்படையில் தான் 1958 நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இதை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. ஓகேவா, இப்போ எதுக்காக நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, இதெல்லாம் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். ஓகேவா, பல்வந்த் ராய் மேத்தாவின் அறிக்கையை நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொன்னால் 1958. கிளியரா? அதற்கடுத்து இதன் அடிப்படையில் தான் 2 அக்டோபர் 1959 ராஜஸ்தானில் நாகூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் பாக்தார் அப்படிங்கிற வில்லேஜில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை முத நேரு தொடங்கி வைக்கிறார். ஞாபகமா? அக்டோபர் 2, 1959 ராஜஸ்தான் மாநிலத்தில் நாகர் அப்படிங்கிற வில்லேஜில் நாகர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் பாக்தார் அப்படிங்கிற கிராமத்தில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை முத தொடங்கி வைக்கிறார் நேரு அவர்கள். அதனைத் தொடர்ந்து அதே ஆண்டு டிசம்பர் ஆந்திர பிரதேசம் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை ஏற்றுக்கொள்ளும். அதற்கு அடுத்து அப்படியே ஒவ்வொரு மாநிலங்களாக பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படின்னு சொல்லி 1994 ஒன்று வரும். ஓகேவா, தமிழ்நாடு அரசு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994 அப்படின்னு சொல்லி வரும். கிளியரா? இதெல்லாம் பஞ்சாயத்து ராஜ் பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள். பல்வந்த் ராய் மேத்தா அவங்களுடைய கமிட்டி
அவருடைய ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, 3 அடுக்கு முறையை பரிந்துரைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது. இதே போல் அசோக் மேத்தா அப்படின்னு ஒருத்தர் வருவார். கிளியரா? டிசம்பர் 1977 அசோக் மேத்தா கமிட்டி ஜனதா அரசாங்கத்தால் ஃபார்ம் பண்ணப்படும். ரைட், மொரார்ஜி தேசாய் அவர்களால் ஃபார்ம் பண்ணப்படும். அவங்க ஆகஸ்ட் 1978 ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. மொத்தம் 132 ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அவங்க பரிந்துரைத்தது 2 அடுக்கு முறை. இதெல்லாம் மெயின்ஸ் கொஸ்டின், நம்ம மெயின்ஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம் கிளியரா. ரைட்டா? ஸோ டிசம்பர் 1977 ஜனதா அரசாங்கத்தால் மொரார்ஜி தேசாய் அவர்களால் அசோக் மேத்தா குழு ஏற்படுத்தப்படுகிறது பஞ்சாயத்து அமைப்பை மறு ஆய்வு செய்வதற்காக. அக்குழு தன்னுடைய அறிக்கையை ஆகஸ்ட் 1978 ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. மொத்தம் எத்தனை பரிந்துரைகள்னா 132 பரிந்துரைகள் கொடுக்குறாங்க. என்ன பரிந்துரைக்கிறாங்கன்னா 2 அடுக்கு முறையை பரிந்துரைக்கிறாங்க. சரிங்களா? இதை தாண்டி நீங்கள் பஞ்சாயத்து ராஜில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்படின்னா, கவனிங்க, 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வராங்க. சரியா? அது நடைமுறைப்படுத்தினது அப்படின்னா 24/4/1993 தான். ஓகே, சட்டத்திருத்தம் வந்தது என்னவோ 92 தான், ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஏப்ரல் 24, 1993. அதனால தான் ஏப்ரல் 24 நம்ம என்னவா கொண்டாடுறோம்னா தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். சரிங்களா? அதுவும் எப்பயில இருந்து அப்படின்னா 2010 இருந்து தான் கொண்டாடுறோம். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் அப்படிங்கிறது எப்பயிலேருந்து கொண்டாடுறோம்? 2010 இருந்து கொண்டாடுறோம். இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் மொத்தம் எத்தனை துறைகள் இருக்கும்னா 29 துறைகள் இருக்கும். இந்த விஷயத்தை வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஸ்ட் மீதி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே மெயின்ஸு அப்படின்னு நம்ம கண்டினியூ பண்ணும்போது, இல்லைனா பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு உள்ள நம்ம வரும்போது நம்ம ஒவ்வொரு குழு அவங்களுடைய பரிந்துரை அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? அதற்கடுத்து 12வது அட்டவணை நகராட்சி. ஓகேவா? அதுக்கு 12வது அட்டவணை என்ன சொன்னால் நகராட்சி. இந்த நகராட்சி அப்படிங்கிறது 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 கொண்டு வராங்க. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணது என்ன சொன்னால் 1 மே 1993 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? சட்டத்திருத்தம் 1992 வரும். நடைமுறைப்படுத்தப்பட்டது 1/5/1993. இதில் மொத்தம் எத்தனை துறைகள் இருக்குன்னா 18 துறைகள் இருக்கும். ஓகேவா? மொத்தம் 18 துறைகள் இருக்கும். இந்த இதுலேயும் 3 அடுக்கு முறை தான் செயல்படுத்துகிறாங்க. என்னென்னு சார் அந்த 3 அடுக்குன்னா நகராட்சி, பேரூராட்சி ஃபஸ்ட்டு, நகராட்சி, மாநகராட்சி. ஓகேவா? பேரூராட்சி, டவுன் பஞ்சாயத், அதுக்கடுத்து முனிசிபாலிட்டி, முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. 10,000 உறுப்பினர்கள் இருப்பாங்க, இங்கே 1,00,000 உறுப்பினர்கள் இருப்பாங்க, இங்கே 10 லட்சம் உறுப்பினர் இருப்பாங்க மாநகராட்சி அப்படின் போது. ரைட்? ஸோ இதான் நகராட்சி பற்றி இருக்கக்கூடியது. நகராட்சியில் முக்கியமாக கேட்கக்கூடியது இந்த ஒரு பாயிண்ட் தான். நகராட்சியின் கீழாக மொத்தம் எத்தனை பணிகள் அல்லது எத்தனை துறைகள் வருது அப்படின்னு சொன்னால், எத்தனை அதிகாரங்கள் வருது அப்படின்னு சொன்னால் 18 அதிகாரங்கள் வரும். ஞாபகமா? நம்ம நேரமின்மை காரணமாக ரொம்பவே வேகமாக போயிட்டுருக்கோம். ஓகேவா? எனக்கே அது கிளியராக ஃபீல் பண்ண முடியுது. பிகாஸ் 12 அட்டவணைகள் அப்படிங்கிற போது நிச்சயமாக ஒரு வகுப்பு, அதாவது நேரடி வகுப்பு அப்படின்னும் போது நிச்சயமாக 3 மணி நேர வகுப்பில் நம்ம கிளியராக அவர்களுக்கான அனைத்து விஷயங்களுமே சொல்லலாம். பட் இங்கே 1 மணி நேர வகுப்பையே நீங்கள் உட்கார்ந்து கேட்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஓகே, 1 மணி நேரம் கண்டினியூஸாக நீங்கள் ஒரே கான்சன்ட்ரேஷனோட ஒரே சேனலை, ஒரே கிளாஸை, ஒரே மூஞ்சை நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கிறதுலே கொடுமையிலும் கொடுமையான விஷயம் அப்படிங்கிறது அதாகத்தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். சரியா? ஸோ அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது நிச்சயமாக. ஓகேவா? அப்போது இப்போ நீங்கள் படக்கூடிய கஷ்டம் என்ன? ஒன்றும் இல்லை, டேட்டா பேக் போடுறது தான். அந்த டேட்டா பேக் போடுறது மட்டும் தான் உங்களுடைய செலவாக இருக்கும். மற்றபடி உங்களுடைய டைத்தை தான் நீங்கள் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, சரி. இதுதான் இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய 12 அட்டவணைகள். ஞாபகமா? அதுக்கடுத்து பார்ட்ஸ் தான். பார்ட்ஸில் அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம், எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம். பார்க்கலாமா சார்? ரொம்பவே முக்கியமானது சார் இந்த பகுதிகள் அப்படிங்கிறது. பகுதியில் ஒரு மார்க், எப்படி அட்டவணையில் நம்ம 1 மார்க் இருக்குதுன்னு சொன்னோம், ஆனால் 1 மார்க்கு தாண்டி நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த பகுதியில் 1 மார்க்கு நிச்சயமாக உண்டு. கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியா மாநிலங்கள் மற்றும்
யூனியன் பிரதேசங்கள் பற்றியது. ஞாபகமா, இந்தியா மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் பற்றியது. அதுக்கு செகண்ட் பார்ட் என்ன சார் அப்படின்னா குடியுரிமை, சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. தேர்ட் ஒன்று அடிப்படை உரிமைகள், அடிப்படை உரிமைகள். ஃபோர்த் ஒன்று அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள், டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள். ஞாபகமா, முதல் 4 பார்ட்டி தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்தியா மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் பற்றியது, ரெண்டாவது குடியுரிமை பற்றியது, மூணாவது அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபோர்த் ஒன்று டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ரைட்டா? அதுக்கடுத்து பகுதி 4A என்னன்னா அடிப்படை கடமைகள், அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், பார்ட் 4A. ரைட்டா? அதுக்கடுத்து பார்ட் 5 மத்திய அரசு, யூனியன் கவர்மெண்ட். பார்ட் 5 என்ன சொன்னா யூனியன் கவர்மெண்ட். பார்ட் 6 ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு. ரைட்டா? பார்ட் 7 ஓகே பி பிரிவு மாநிலங்கள் தொடர்பானது அப்படின்னு ஞாபகம். ரைட்டா? பார்ட் பி ஸ்டேட்ஸ், இட்ஸ் ரிலேட்டட் டு பார்ட் 7 ரிலேட்ஸ் டு பார்ட் பி டைப் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஞாபகம். பார்ட் 8 யூனியன் பிரதேசங்கள். ரைட்டா? அதுக்கடுத்து பார்ட் 9 பஞ்சாயத்து ராஜ். பார்ட் 9 பஞ்சாயத்து ராஜ். பார்ட் 9A நகராட்சி. பார்ட் 9B கூட்டுறவு சங்கங்கள், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். எதுக்காக பாக்ஸில் போடுறேன்னா பாக்ஸில் போடலாம் அதுக்கப்புறமா சேர்த்தது. ஞாபகமா? ஸோ இந்தியா மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் பற்றியது, குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள். அதுக்கடுத்து பார்ட் 4A அடிப்படை கடமைகள், பார்ட் 5 யூனியன் கவர்மெண்ட், பார்ட் 6 ஸ்டேட் கவர்மெண்ட், பார்ட் 7 பி டைப் ஆஃப் ஸ்டேட்ஸ், பி பார்ட் ஸ்டேட்ஸ். இட் வாஸ் ரிமூவ்டு பை 7th Amendment Act 1956. அதற்கடுத்து 8 யூனியன் பிரதேசங்கள், 9 பஞ்சாயத்து ராஜ், 9A நகராட்சி, 10 9B கூட்டுறவு சங்கங்கள், 10 பழங்குடியினர் பகுதிகள். ஞாபகம் சொல்லமா? ரைட். ஸோ பார்ட் 10 இதோட கிளியராக ஞாபகம். பார்ட் 10 பழங்குடியினர் பகுதிகள். ஓகேவா? பார்ட் 11 மத்திய மாநில உறவுகள். ஓகேவா? ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், மத்திய மாநில உறவுகள். பார்ட் 12 நிதி, சொத்து. ஓகேவா? ஃபினான்ஸ், அசட், அக்ரிமெண்ட், ஒப்பந்தம் தொடர்பான வழக்குகள். ஓகேவா? நிதி, சொத்து, ஒப்பந்தம் தொடர்பான வழக்குகள், அதுதான் 12. அதுக்கடுத்து 13 வர்த்தகம் மற்றும் வாணிப உறவுகள், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்டேட்ஸ். ரைட்டா? வர்த்தகம் மற்றும் வாணிப உறவுகள், அதுதான் 13 சொல்லும். அதுக்கடுத்து 14 இந்திய ஆட்சி பணிகள், ஆல் இண்டியா சர்வீஸ். 14 இந்திய ஆட்சி பணிகள். அதுக்கடுத்து 14A ஒன்று வரும். ரைட்டா? 14A ட்ரிபுனல்ஸ். தீர்ப்பாயங்கள். அதுக்கடுத்து 15 தேர்தல். 15 தேர்தல். 16 இடஒதுக்கீடு. 17 மொழிகள். 18
18 அவசர நிலை பிரகடனம். ஓகேவா? 18 அவசர நிலை பிரகடனம். 19 தற்காலிக மற்றும் மாற்றக்கூடிய சிறப்பு விதிகள். அதுக்கடுத்து 20 சட்ட திருத்தம். 21 மிசலேனியஸ். 22 பட்டங்கள். ஞாபகம். ஸோ அப்போ இதுதான் இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய 25 பகுதிகள். ரைட்டா? என்ன சார் 22 தான் இருக்குன்னா இந்த பாக்ஸில் 5 இருக்கு பாருங்க. ஓகேவா? அப்போது ஏற்கனவே இருந்தது 22 பகுதிகள் தான். அப்புறம் புதுசாக ஒரு 4 பகுதிகள் சேர்க்குறாங்க. என்னென்ன பகுதிகள் அதுனா 1 4A, அதற்கடுத்து 9A, 9B, 14A. சொன்னா இல்லையா சார்? அடிப்படை கடமைகள், நகராட்சி, கூட்டுறவு, ட்ரிபுனல்ஸ், தீர்ப்பாயங்கள் அப்படின்னு 4 பார்ட்டு சேர்க்குறாங்க. ப்ளஸ் ஒரு பார்ட்டு மைனஸ் பண்ணாங்க 7 பி பிரிவு மாநிலங்கள். ரைட்டா? அதை என்ன பண்ணுறாங்கன்னா மைனஸ் பண்ணுறாங்க. அப்போது 4 சேர்த்தோன்னு 26 ஆகுமா? 1 கழிச்சோடனே 25 பார்ட். அந்த 25 பார்ட் இதுதான் அந்த ரிமூவ்டு. கிளியரா? இப்போ என்னென்ன பார்ட்டுக்கு என்னென்ன ஆர்டிக்கல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாமா? ரைட். இது ஒரு சிலது உங்களுக்கே தெரியும், ஒரு சிலது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவோம். ரைட்டா? ஸோ மேக்ஸிமம் ஆர்டிக்கல் 395 தாண்டக்கூடாது. ஏன்னா 395 ஆர்டிக்கல் தான். அதுக்குள்ளேயே ஏபிசி அப்படின்னு சேர்த்து இப்போ 465 ஆர்டிக்கலுக்கு மேலே இருக்கும். ரைட். ஃபர்ஸ்ட் ஒன்று இந்தியா மாநிலங்கள் பற்றி, யூனியன் பிரதேசங்கள் பற்றி சொல்லக்கூடியது அரசியலமைப்பு விதி 1லேருந்து 4 வரைக்கும். ஞாபகம் சொல்லலாமா? குடியுரிமை அப்படிங்கிறது 5 to 11. அடிப்படை உரிமைகள் 12லேருந்து 35 வரை. அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு 36லேருந்து 51. அடிப்படை கடமைகள் 51A லேருந்து 51AK வரைக்கும் 11 அடிப்படை கடமைகள் இருக்கும். ABCDEFGHIJKL K வரைக்கும் மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கலாமா? அதுக்கடுத்து மத்திய அரசு அப்படிங்கிறது 52லேருந்து 151 வரைக்கும் மத்திய அரசு. மாநில அரசு அப்படிங்கிறது 152லேருந்து 237 வரைக்கும் மாநில அரசு. இந்த நீக்கினது ஒரே ஒரு ஆர்டிகல் தான், 238. சரி, அது என்ன சார் பி பிரிவு மாநிலங்கள் அப்படின்னு சொன்னால், பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் போது நம்ம அமைச்சரவை திட்டத்திலே தெளிவாக படிச்சிருப்போம். மாநிலங்களை ABC என்று வகைப்படுத்தணும்னு அமைச்சரவை திட்டம் சொல்லியிருப்பாங்க. அதில் ஏ டைப்லாம் என்ன சார் அப்படின்னா கவர்னர் ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஏ பிரிவு மாநிலங்கள் அப்படிங்கிறது எல்லாமே கவர்னர், ஆளுநர் கீழே இருக்கக்கூடிய மாநிலங்கள். பி எல்லாமே என்ன சார்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், மன்னர் மாகாணங்கள். சி அப்படிங்கிறது சீஃப் கமிஷனர்ஸ் ஸ்டேட்ஸ். ஓகேவா? டி டைப்னு ஒன்று வரும், அதுதான் யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் பிரதேசங்கள் வரும். இந்த யூனியன் பிரதேசங்களுமே சீஃப் கமிஷனரே பார்த்துப்பாரு, அதனால அது பெருசாக பிரச்சனை இல்லை. இப்போ அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்போது என்னன்னா, ஒரு மாநிலம் அப்படின்னா அங்கே சட்டமன்றம்னு ஒன்று இருக்கணுமா? அப்போ சட்டமன்றம்னு இருக்கும்போது முதலமைச்சர், ஆளுநர்னு ஒரு சில பாயிண்ட் இருக்கும். அப்போ இங்கே ஆளுநர்னு இருக்காரு, இங்கே ஆளுநருடைய பிரதிநிதி இருக்காரு. இந்த பி டைப்பில் யாருமே இல்லைல்ல, அதனால அந்த பி டைப்பு மட்டும் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுதான் அந்த பி பிரிவு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 238. கிளியரா? அதற்கடுத்து யூனியன் பிரதேசங்கள் 239லேருந்து 242 வரைக்கும். சரியா? அதுக்கடுத்து பஞ்சாயத்து ராஜ் 243லேருந்து 243 ஓ வரைக்கும். ரைட்டா? இது 0 அப்படின்னு நினச்சிட வேண்டாம், ஓ பெருசாக ஞாபகம். நகராட்சி பற்றி சொல்லக்கூடியது 243 P-லேருந்து 243 ZG வரைக்கும். ஓகேவா? கூட்டுறவு சங்கங்கள் பற்றி சொல்லக்கூடியது 243 ZH-லேருந்து 243 ZT வரைக்கும். சரியா? இதில் இந்த ஏரியா தாங்க கேள்வி கேட்பாங்க. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்களேன், ஏன்னா கன்ஃபியூஸ்டாக இருக்கக்கூடியது இந்த ஏரியா தான். நகராட்சி பற்றி சொல்லக்கூடிய அரசியலமைப்பு விதி எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்பாங்க. கிளியரா? அதுக்கடுத்து பழங்குடியின பகுதிகள் 2 தான், 244 and 244A. மத்திய மாநில உறவுகள் 245லேருந்து
262 வரைக்கும். ரைட்டா? நிதி சொத்து ஒப்பந்தம் தொடர்பான வழக்குகள் 263 300A வரைக்கும். ஓகே, மத்திய மாநில உறவுகள் அப்படிங்கிறது 301 307 வரைக்கும். இந்திய ஆட்சி பணிகள் 308 323 வரைக்கும். ட்ரிபுனல்ஸ் 2 ஆர்டிகல் தான், 323A 323B. தீர்ப்பாயங்களுக்கு தேர்தல் 324 329A வரைக்கும். இடஒதுக்கீடு 330 342 வரைக்கும். ஆட்சி மொழி 343 351 வரைக்கும். அவசர நிலை 352 360 வரைக்கும். தற்காலிக மற்றும் மாற்றக்கூடிய சிறப்பு விதிகள் 361 367 வரைக்கும். சட்ட திருத்தம் 368 ஒரே ஆர்டிகல். இது 369 393 வரைக்கும். இது 393 395 வரைக்கும். ரைட்டா? ஸோ இதுதான் பார்ட்ஸ் பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த போர்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் கண்டிப்பாக ஒரு மார்க் உண்டு. இந்த நம்பரை மட்டும் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு கிளியராக படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்னது கடைசி பட்டங்கள் டைட்டில்ஸ்னு படிக்கிறோம்ல, டைட்டில்ஸ் கமிட்மெண்ட்ஸ் சொல்கிறோம்ல, அந்த பட்டங்களுக்கு 3 ஆர்டிகல் 393 394 395 அதை விட்டுருங்க. அதுக்கடுத்து சட்ட திருத்தம் ஒரே ஆர்டிகல் தான், 368 மாறாதில்லை. அதே மாதிரி அவசர நிலை பிரகடனம் 352 360 வரைக்கும். ரைட்டா? 360 வரைக்கும். அதை தாண்டி இந்த இடஒதுக்கீடு ஞாபகம் வச்சுக்கோங்க, 330 342. இல்லைனா லாங்குவேஜ் லாக் ஞாபகம் வச்சுக்கோங்க, 343 351 வரைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது ஆல்ரெடி படித்து வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ நான் ரீகால் தான் பண்ணுறேன். புதுசாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு என்னடா இவ்வளோ வேகமாக நடத்துகிறாங்களே அப்படின்னு தெரியும். பட் இதெல்லாமே அந்த விதிகளோட எண்கள், ஃபேக்ட். ஓகேவா? அதனால் இந்த ஃபேக்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். கிளியரா? சரி, இதில் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாமா? இந்த அடிப்படை கடமைகள் இருக்கு இல்லையா, இது எத்தனாவது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்குறாங்க? 7வது சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம் 1976 சேர்க்குறாங்க. எது? அடிப்படை கடமைகள். இந்த பி பிரிவு மாநிலங்கள் நீக்கினாங்கன்னு சொன்னோம் இல்லையா, இது 7வது சட்ட திருத்தம் 1956 படி நீக்கப்படுது. ஓகேவா? அதுக்கடுத்து நகராட்சி எப்போ சேர்க்குறாங்கன்னா 74th Amendment Act 1992. கூட்டுறவு சங்கங்கள் 97th Amendment Act 2011 சேர்க்கறது. ரைட்டா? தீர்ப்பாயங்கள் எப்போ சேர்க்குறாங்கன்னா இந்த சட்டத்திட்டத்தின் போது தான் தீர்ப்பாயங்கள் சேர்ப்பாங்க. எது? 42வது சட்ட திருத்தம் 1976 படி தீர்ப்பாயங்களும் பகுதியில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சேர்த்திருப்பாங்க. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். ரைட்டா? 25 பார்ட்ஸ் இதுதான். ஸோ நம்ம நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட ரொம்ப அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ரைட்டா? 1 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறது நம்முடைய இலக்கு. பட் ஆனால் 1 மணி நேரத்தை தாண்டிய இந்த வகுப்பு அப்படிங்கிறது நம்ம இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயுமே 1 hour தாண்டியான விஷயங்கள் தான் படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ நிச்சயமாக உங்களுடைய நேரத்திற்கு பயனுள்ளதாக இந்த வகுப்பு அமைந்திருக்கும். இதில் சொல்லப்படக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பாலிட்டியிலிருந்து மினிமம் இன்றைக்கி சொன்ன கண்டென்ட்டை வச்சு 3 மார்க்கு உங்கள் கையில் இருக்கும். ஓகேவா? நம்ம சொன்ன ஷார்ட்கட் ஆகட்டும், அல்ல ராஜ்யசபா சீட் ஆகட்டும், லோக்சபா சீட் ஆகட்டும், வாட் எவர் இட் மேபி, இன்றைக்கி நம்ம சொன்ன கண்டென்ட்டை வச்சு 3 மார்க்கு உங்கள் கையில் இருக்கும். சரியா? அப்போ அட்டவணை படிச்சிருக்கோம், பகுதிகள் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். அதை தாண்டி சட்ட திருத்தத்தில் ஒரு 15 சட்ட திருத்தம் படிச்சிருக்கோம். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாமா? 15 சட்ட திருத்தங்களை படிச்சிருப்போம். சரியா? ஸோ இது வரைக்கும் பொறுமை காத்து இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.